வணக்கம். வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா ஆறுமுகம். இந்தியன் வங்கியின் இந்த ஆண்டின் முதல் காலாண்டின் வருவாய் கடந்த ஆண்டை விட 41% உயர்ந்துள்ளது என அந்நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் ஜெயின் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள இந்தியன் வங்கி தலைமை அலுவலகத்தில் இந்தியன் வங்கியின் 2024-25 ஆண்டுக்கான முதல் காலாண்டின் நிதி குறித்து அந்நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஜெயின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 2024 முதல் காலாண்டின் வருவாய் என்பது கடந்த ஆண்டை விட 41% உயர்ந்துள்ளது. ஜூன் 30ஆம் தேதிப்படி 2403 கோடி வருவாயாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு முதல் காலாண்டில் 1709 கோடி வருவாயாக பார்க்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 41% பதிவாகி 2403 கோடியாக அதிகரித்துள்ளது என பேசினார். இந்தியன் வங்கியின் உலகளாவிய பண பரிவர்த்தனை மதிப்பில் 11% அதிகரித்து ரூபாய் 12,20,000 கோடியை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வங்கியின் நிகர லாபம் ஜூன் 23இல் ரூபாய் 1709 கோடியிலிருந்து 41% உயர்ந்து ஜூன் 2024இல் ரூபாய் 2403 கோடியாக உள்ளது என்று தெரிவித்தார். ஜூன் 2023இல் ரூபாய் 5703 கோடியாக இருந்த நிகர வட்டி வருமானம் 8% உயர்ந்து ஜூன் 2024இல் ரூபாய் 6178 கோடியாக உள்ளது. வங்கியின் டெபாசிட்டுகள் 10% அதிகரித்து ரூபாய் 6,81,183 கோடியாக உள்ளது எனவும் அவர் பேசினார். சில்லறை விற்பனை, விவசாயம் மற்றும் MSME-க்கான முதலீடு ஜூன் 23இல் 2,76,435 கோடியிலிருந்து ஜூன் 24இல் 3,13,301 கோடியாக 13% ஆண்டு வளர்ச்சியடைந்துள்ளது. தொழில் வளர்ச்சியில் உள்நாட்டு முன்னேற்றத்திற்காக 62% பங்களிப்பு உள்ளது. சில்லறை வணிகம், வேளாண்மை மற்றும் MSME முன்னேற்றங்கள் ஆண்டிற்கு 15%, 19% மற்றும் 6% வளர்ச்சியடைந்துள்ளது. வீட்டுக்கடன் 13% அதிகரித்துள்ளது. மொபைல் பேங்கிங் பயனாளர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு 33% அதிகரித்து 1.75 கோடி வரை பண பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்தார். மேலும் முத்ரா கடன் திட்டத்தின் மூலம் இதுவரை 10,000 கோடி ரூபாய் வரை நிதி வழங்கப்பட்டுள்ளது என அவர் பேசினார். கிராமப்புறங்களில் உள்ள இந்தியன் வங்கிகளை மக்களுடன் சுலபமாக தொடர்புபடுத்த நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுவதாகவும், ஏற்கனவே BSNL நிறுவனத்தின் தொடர்பு வாடிக்கையாளர்கள் இந்தியன் வங்கியுடன் தொடர்பு கொள்ள எளிமையான முறையில் இருந்து வருவதாகவும், மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் சற்று சிரமப்படுவதாகவும் அவர் பேசினார்.